வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில ஏப்ரல் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம வீராவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வராங்க. அப்ப அந்த மாயா அந்த விஜய் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு இவ என்ன வாங்கிட்டு வரா, அப்படி ரொம்ப முக்கியமானது மாதிரி ஏதோ வாங்கிட்டு வராளே, ஒருவேளை நம்மளுக்கு எதிராக ஏதாவது இருக்குமோ அப்படின்னு விஜய்க்கு சந்தேகமா இருக்கு. அப்ப நம்ம விஜய் வந்துட்டு நேரா வீராவை பின்தொடர்றாங்க. வீரா நேரா வந்து ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த வீடியோவை லேப்டாப்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்த வீராவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவங்க ராகவனும் மாறனும் போற கார்ல வந்துட்டு ஏதோ ஒரு லேடி 2 பேரை பயன்படுத்தி அந்த பிரேக் வயரை கட் பண்றது அப்படியே வீடியோவா இருக்கு. இதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. யார் அது? அப்ப இந்த 2 பேரை தவிர 3வதா வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வீரா கண்டுபிடிக்கிறாங்க. வீராவோட ஃபேஸ் மாறுறத விஜய் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. என்ன வீடியோ பாக்குறா, அதை பார்த்ததோட அவ முகமே மாறி போயிட்டே, என்னவா இருக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. சரி, இவ இந்த ரூமை விட்டு போன பிறகு உள்ளார போய் என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் நம்ம வள்ளி போயிட்டு, அண்ணா என்னன்னா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்கையில ராமச்சந்திரன் சொல்றாரு, நம்ம குடும்பத்துல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல வள்ளி, ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா கவலைப்படாதண்ணா, வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ராமச்சந்திரனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா வந்துட்டு வெளியில சத்தம் கேட்டு இங்க இருந்து வெளியில வராங்க. லேப்டாப்பையும் பென்ட்ரைவையும் அங்கேயே வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ராமச்சந்திரன் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறத நம்ம வீரா பாக்குறாங்க. பார்த்ததோட வீராவுக்கு வேதனையா இருக்கு. எப்படி இருந்த ராமச்சந்திரன் இன்னைக்கு எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வீரா இங்க இருந்து ராமச்சந்திரன்ட்ட, மாமா என்ன மாமா இதெல்லாம், ஏன் மாமா கண் கலங்குறீங்க? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, பாத்தியா வீரா, இந்த வீட்டுல யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க, இங்க பாருங்க, நம்ம குடும்பத்துல இப்போதைக்கு ஒரு கஷ்ட காலம் வந்திருக்கு, நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கோம், உங்களுக்கே தெரியும். ராகவன் மேலே மாறன் மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்துச்சு, ஆனா மாறனை சுலபமா காப்பாத்திட்டோம்ல, அதே மாதிரி எப்படியாவது இந்த வீட்டுல உள்ள பிரச்சனை தீரும், கவலைப்படாதீங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லி வீரா ராமச்சந்திரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ராமச்சந்திரன் சொல்றாரு, வீட்டுல முடிய போற பிரச்சனையாவா நடக்குது, இந்த கார்த்தி இப்படி பிருந்தாவைய வாழ்க்கையையும் அழிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, மாமா கண்டிப்பா நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன் மாமா அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, வீரா இதுக்கு மேலேயும் பிருந்தா இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது, அவளுக்கும் கார்த்திக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது, பிருந்தாவை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டுட்டு வரணும் மருமகளா அப்படின்னு ஆசையே கிடையாது. விஜய்க்கும் கார்த்திக்கும் எப்ப கல்யாணம் நடந்துச்சோ அப்பயே பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த மாறன் இடையில இப்படி பண்ணுவான்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க அத்தை, பாருங்க வள்ளியம்மா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சுக்கோங்க, ஆனா எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நான் கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணுவேன், கார்த்திக் கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாரு, நீங்க தான் எப்படியாவது கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, எப்படியாவது பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா போதும். ராமச்சந்திரன் கேக்குறாரு, வள்ளி பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா பிருந்தாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, யோசனை பண்ணி பாத்தியா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, அதுக்காக பிருந்தாவை இந்த வீட்லயே வச்சிருந்தா இப்படி கார்த்தி 2 பொண்டாட்டியோட வாழ்றான் அப்படின்னு ஊரு சொன்ன கேவலமா பேசுவா? அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு வள்ளி, பிருந்தாவுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு வீரா சொல்றாங்க, அதுக்குதான் மாமா 2 பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்றாங்கன்னா அப்படியே நைஸா மாடிக்கு போறாங்க. இன்னும் மட்டும் அப்படி வீரா என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு வீராவோட லேப்டாப்பை போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அதுல வந்து கரெக்டா அந்த விஜய் வந்து ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு 2 பேருக்கிட்ட
ராகவன் மாறனோட கார்ல பிரேக் ஒயரை புடுங்கி விட சொல்லி ஆள் அனுப்புனது, அவங்களுக்கு காசு கொடுத்தது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது பார்த்ததோட விஜய்க்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஐயோ, இது நம்மளாச்சு, இந்த வீடியோ எப்படி பிருந்தா இந்த வீரா கையில சிக்கனுச்சு, இவ சரியான யமகாதகியா இருப்பா போல, எல்லாத்தையுமே சுலபமா கண்டுபிடிச்சிருவா போலயே, இவகிட்டே இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னா இந்த வீடியோவை கையில இருக்கக்கூடாது, அதோட என் முதல்ல இருக்கிற அந்த டாட்டூ வேற இவளுக்கு தெரியுது, அதனால எப்படியாவது நம்ம இந்த வீடியோவை எடுத்துடணும் அப்படின்னு பிருந்தா நம்ம விஜய் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அந்த லேப்டாப்ல இருக்கிற அந்த மெமரி கார்டை பிடுங்கிடுறாங்க. அதே நேரம் வீரா டக்குன்னு ரூமுக்குள்ள வர்றாங்க. வீராவை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, அக்கா சாப்பிட வரீங்களான்னு கேட்க வந்தேன். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் வெளியில தான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, வெளியில என்ன தேடாம எதுக்கு நீங்க வந்த? அதுக்கு விஜய் சொல்றாங்க, அக்கா நீங்க இங்க இருக்கீங்கன்னு நினைச்சிருந்துட்டேன், இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும், அதுக்காக நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னு கூட நாங்க கேட்க கூடாதா? இங்க பாருங்கக்கா, நான் ஒன்னும் உங்களுக்கு எந்தவித துரோகமும் பண்ணல, நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணீங்க. பிருந்தாவை கூட்டிட்டு போயிட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், இப்பயும் சொல்றேன், அங்க நடந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அங்க கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது, இது எல்லாமே மாறன் ஏற்பாடு பண்ணுது, தேவையில்லாம நீ என் மேல பழி போட்டு எனக்கும் வள்ளியம்மாக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடுற. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அக்கா போதும்க்கா, உங்களோட நாடகத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்களும் உங்க அக்காவும் தான் காரணம், உங்க அக்கா தான் இது மாதிரி அந்த கார்த்திக்கு எதையோ கொடுத்து அந்த கார்த்தி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு காரணமாக்கிட்டாங்க, அப்புறம் நீங்க என் வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிட்டீங்க, சரி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு போயிட்டு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபே காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, விஜய் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு. அதே நேரம் மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறன் விஜய் வந்துட்டு வீரா ரூமுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு மாறன் கேக்குறாரு, வீரா இவ இங்க என்ன பண்றா, விஜய் நீங்க என்ன பண்ற? அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான் நான் வீரா அக்காவை சாப்பிட்டீங்களான்னு கேட்க வந்தேன், அதுக்கு போய் என்ன அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க? வீரா கேக்குறாங்க, ஏய் நான் என்ன பேசினேன்? அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஆமா இது மாதிரி நீங்க தானே பேசுறீங்க, தேவையில்லாம என் ரூம்குள்ள வரக்கூடாது, அனுமதி இல்லாம என் ரூம்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பேசுறீங்க, எனக்கு உங்களோட இந்த டீசென்ட் விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் மாறன் கேக்குறாரு, வீரா இவகிட்ட எதுக்கு நீ பேச்சு வச்சுக்கிற? வீரா சொல்றாங்க, நான் எங்க மாறா பேச்சு வச்சுக்கிட்டேன், இவ பாட்டுக்கு ரூம்ல வந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தா, என்னத்த தேடிக்கிட்டு இருந்தானே எனக்கு தெரியல. மாறன் கேக்குறாரு, என்ன சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, நான் வந்தப்ப இவ ஏதோ அதிபயங்கரமா தேடிக்கிட்டு இருந்தா, எதை தேடிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அப்ப மாறன் கேக்குறாரு, ஏன் நீ ரூமுக்குள்ள ஏதாவது முக்கியமான பொருள் வச்சிருக்க? என்னென்ன இருக்கு? உன்னோட புக்ஸ் இருக்கு, உன்னோட துணிமணி இருக்கு, பாய் தலைவாணி கட்லு, அப்புறம் பீரோல் இருக்கு, வீர எது வந்து அந்த விஜய் தேடி வந்திருப்பா? அப்பதான் நம்ம வீராவுக்கு, ஐயோ மாறா என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. மாறன் கேக்குறாரு, என்ன சொல்ற வீரா? வீரா சொல்றாங்க, ஆமா மாறா இங்க வா, லேப்டாப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அன்னைக்கு நீயும் ராகவனும் தானே வண்டி ஓட்டுனீங்க, உங்களை தவிர்த்து அண்ணனோட சாவுக்கு மூணாவதா ஒருத்தரும் காரணம் இருக்காங்க. இது கேட்டதோட மாறனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன வீரா சொல்ற? அந்த பிரச்சனை அப்பயே முடிச்சு போட்டு திருப்பி திருப்பி எதுக்கு நீ அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? வீரா சொல்றாங்க, மாறா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிக்கி இருக்கு, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். இது கேட்டதோட மாறன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, இரு நான் வீடியோவை காமிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா லேப்டாப் எடுத்து வச்சு வீடியோவை ஆன் பண்றாங்க. பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா என்னமோ இருக்குன்னு சொன்ன, எதுவுமே இல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா இதுலதான் மாறா இப்பதான் மாறா பார்த்தேன், இரு வரேன் அப்படின்ட்டு லேப்டாப்ல இருக்க மெமரி கார்டை தேடி பாக்குறாங்க. பார்த்தா அதுல மெமரி கார்டு இல்ல. அதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க, மாறா நான் வச்சிருந்த மெமரி கார்டை காணும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்க சொன்னேன், அது காணாம போச்சு. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்ற, காணும்னு சொல்ற? அதுக்கு வீரா சொல்றாங்க, மாறா எங்க போச்சுன்னு தெரியலையே, யாரு எடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அப்ப மாறன் கேக்குறாரு, விஜய் ஏதோ ரூம்ல தேடுனான்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, கண்டிப்பா அவ எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாறா அப்படின்ட்டு கோவமா இங்க இருந்து வராங்க. மாறன் கேக்குறாரு, நீ போய் கேளு வீரா, அது என்ன ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் எடுக்கிறது, அது என்னன்னு அவளுக்கு தெரியுமா, அது எதுக்கு அவ எடுத்தா? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா கண்டிப்பா இவ ஏதோ வெகுளி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வீரா கோவமா வராங்க. அந்த விஜி வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வீரா நேரா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ரூமுக்குள்ள வந்து இல்ல, என்னத்தை எடுத்த? அப்ப விஜய் கேக்குறாங்க, என்னக்கா சொல்றீங்க? உங்க ரூமுக்குள்ள நான் எதுக்கு வர போறேன்? சாப்பிடுறீங்களா, வேலை பார்க்கலையா அப்படின்னு கேக்குறதுக்காக வந்தேன். நீங்க என்ன எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்க? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா சொல்லு, என் ரூமுக்குள்ள இருந்த அந்த மெமரி கார்டை எதுக்கு எடுத்த? இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட விஜய் நினைக்கிறாங்க, ஆகா இவ கண்டுபிடிச்சிட்டா போலயே, இவகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்ட்டு விஜய் டக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய் சத்தம் போட்டு அழுகிறத நம்ம வள்ளி காதுல வாங்குறாங்க. வள்ளி அங்கேருந்து ஓடி வந்து, விஜய் விஜய் என்னாச்சு விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, எப்படி வந்துட்டு என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு. எப்படியாவது இவங்களோட தங்கச்சிய இந்த வீட்டிலேயே வச்சு மருமகள் ஆக்கணும் அப்படின்ட்டு எனக்கு திருட்டு பட்டம் கட்டி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்றாங்க. அதை கேட்டுட்டு வள்ளி கேக்குறாங்க, ஏய் வீரா, என்ன வீரா நடக்குதுங்க? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல வர. அப்ப விஜய் டக்குன்னு, இங்க பாருங்க, அவங்க ரூம்ல என்னமோ ஒரு கார்டு இருக்குமா, அந்த கார்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு என் மேல பழி போடுறாங்க. இவங்க காலையிலேருந்து சாப்பிடலையே, ஏதாவது பிரச்சனையோ, ஒருவேளை நான் சமைச்சதுனால சாப்பிட வரமாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கள சாப்பிடலான்னு கூப்பிட்டேன். இப்ப ஏதோ ஒண்ணு காணும், நீ தானே என் ரூமுக்குள்ள வந்த, நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லி என் மேல பழி போடுறாங்க. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, வீரா என்ன வீரா இது? வீட்டுல உள்ளவங்க மேல திருட்டு பட்டம் போடலாமா? அப்படி என்னதான் காணாம போச்சு? அப்பதான் மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாரநந்தத்தோட விஜய் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் வீரா கிட்ட, வீரா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, அப்படி கேளுங்க மச்சான், உங்க பொண்டாட்டிக்கே இருந்தாலும் ரொம்ப தான் திமிரு அதிகமாயிட்டு. இந்த வீட்டுல என்னமோ அவங்க தான் எல்லா பொறுப்புகளையும் வச்சிருக்க மாதிரி, அவங்க தான் இந்த வீட்லயே என்னமோ பெரிய ஆளு மாதிரி இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் வேணுமா, இன்னும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு எப்படியாவது அவங்க இந்த வீட்டுல மருமகள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மச்சான், உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க, நான்லாம் அமைதியா இருக்க மாட்டேன், நியாயம்னா நியாயமா தான் பேசுவேன். உங்க ரூமுக்குள்ள வந்து நான் என்னத்தை எடுக்க போறேன் அப்படின்ட்டு விஜய் கேக்குறாங்க. இது கேட்டதோட மாறனுக்கு அவர் ஒய்ஃபை பேசினதோட சொல்லுன்னு கோவம் எகிரிச்சு. மாறன் நேரா விஜயை பார்த்து, ஹேய், இனிமே வீராவை பத்தி ஏதாவது சொன்னா அவ்வளோதான். விஜய் கேக்குறாங்க, நல்லா இருக்கு மச்சான், உங்க பொண்டாட்டி என் மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க, நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? பேசுங்க மச்சான் நல்லா அப்படின்னு. அப்பதான் நம்ம வள்ளி கேக்குறாங்க, மாறா என்ன மாறா பேசுற? வீரா தேவையில்லாம விஜய் மேல பழி போடுறா. விஜய்க்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட விஜய்க்கு விவரம் இல்லை, அவ ரொம்ப வெகுலி, அவளுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவ மேல இந்த மாதிரி எடுத்துட்டா அப்படின்னு பழி போடுறது தப்பு இல்லையா மாறா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு மாறா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருத்த, நீ ஓவரா இவளை நம்பிக்கிட்டு இருக்க, இவ எப்பேற்பட்ட கேடித்தன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியல. கார்த்தி உண்மையாவே இவளை தொடலை அப்படின்னு சொல்றான். ஆனா இவ என் லைஃபே போயிருச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திய எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கல்யாணம் பண்ணிட்டா, எல்லாரையுமே ஏமாத்தி. நீங்களும் நம்பிட்டீங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம இவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவளோட உண்மையான முகம் தெரிய வரும். இது கேட்டதோட விஜய், போதும் போதும், நீங்க என் மேல இவ்வளவு பழி போட்டது போதும். இதுக்கு மேலேயே நான் இந்த வீட்டுல ஏன் இருக்க போறேன்? நான் என் சொந்த ஊருக்கே போறேன், போயிட்டு நான் முடிச்சுக்கிறேன் என் வாழ்க்கை அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன், நம்ம ராகவன் எல்லாரும் வராங்க சத்தம் கேட்கறத பார்த்துட்டு. ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏய் மாறா, என்னடா நடக்குதுங்க? மாறன் சொல்றாரு, அப்பா, இவ வீராவோட ரூம்க்கு வந்துட்டு வீரா வச்சிருந்த மெமரி கார்டை எடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறா. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, மாமா, இது என்னமோ மெமரி கார்டுன்னு சொல்றாரு, ஆனா அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என் மேல இவர் தேவையில்லாம பழி போடுறாரு. என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு இது மாதிரி பிருந்தாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல்ல, அது நியாயப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு யார் இருக்கா? நான் ஒரு அனாதை, எனக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தேனே தெரியல, என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி டக்குன்னு விஜயை பார்த்து, இங்க பாரு விஜய், உனக்கு நான் இருக்கேன், உன்னை யாரு என்ன பேச போறா அப்படிங்கிறத நான் பாத்துறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இனிமே விஜயை பத்தி யாரும் பேசாதீங்க. வீரா, ரூம்ல உள்ள பொருளை இவ எடுக்கல, அவ்வளவுதான். அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான்
இவ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாம பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். அப்ப பாரு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு மாறா, தேவையில்லாம நீ பேசாத. நீ பொண்டாட்டி தாசனா ஆகிட்ட. அவ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அதான் உனக்கு உண்மை எது பொய் எது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது கேட்டதோட நம்ம வீரா டக்கரை மாறன் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜய பார்த்து, சாரி விஜய், இது மாதிரி நான் உன் மேல தப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் விஜய் நினைக்கிறாங்க, அடா எப்படியோ போயிட்டான். இந்த மெமரி கார்டு மறுபடியும் இவ கைக்கு சிக்குனுச்சு, அந்த டேட்டுவை வச்சே நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. விஜய் நேரா வள்ளியை பார்த்து, சித்தி நீங்க இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது போலயே அப்படின்ட்டு. அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய் நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்னு, யார் உன்னை என்ன சொல்ற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா ரூமுக்கு போனதோட மாறன் நேரா வீரா கிட்ட, ஏய் நீ எல்லாம் அவ்வளவு சுலபமா யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற ஆளே கிடையாது, நீ எப்படி அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்ட? அதுக்கு வீரா கேக்குறாங்க, அப்புறம் என்ன பண்ண சொல்ற மாறா? அவ பாட்டுக்கும் தாட்டு போட்டு நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு வேலை ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் வழியே இல்லாம நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா மாறா, ஏதோ ஒரு விஷயத்த விஜய் மறைக்கிறா. இவன் இந்த மெமரி கார்டை எடுத்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு மாறா. கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைக்கிறா. அவ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறா. இந்த வீட்டுக்குள்ள எண்ணமே வேறையா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீரா சொல்றாங்க. மாறன் கேட்குறாரு, சரி அந்த மெமரி கார்டில் அப்படி என்னதான் இருந்துச்சு? வீரா சொல்றாங்க, அன்னைக்கு அண்ணன் இறந்தாருல்ல, அதுக்கு காரணம் நீயோ ராகவனோ கிடையாது. அதற்கு மூணாவது ஆளா ஒருத்தவங்க காரணமா இருக்காங்க. அதுதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது எனக்கு நான் போயிட்டு கேட்டு வரதுக்குள்ள இந்த இருந்த மெமரி கார்டை இந்த விஜய் எடுத்துட்டா. கேட்கறதுக்கு நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி சரியா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட நம்ம மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு எனக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவ யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அவளை செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ஒரு சின்னதா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல விஜய் கையை நெருப்புல சுட்டுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க கண்டிப்பா அந்த குடும்பத்தை அடுத்து ஏதாவது பழி வாங்குறதுக்காக அந்த விஷயத்த பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு